கடகராசி அன்பர்களுக்கு நிவர்த்தி என்ன? நிவர்த்தி அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு கிடைக்க வேண்டிய இன்சூரன்ஸ் பைசா, இன்வெஸ்டர் பைசா, பார்ட்னர்கிட்டேருந்து வர வேண்டிய பைசா, இதிலெல்லாம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரமணன். இப்போ நம்ம இந்த ஒரு காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த மாதத்துக்குரிய கிரகச்சாரம், அதாவது ஆகஸ்ட் மாதத்துக்குரிய கிரகச்சாரம். அதே மாதிரி எல்லா ராசிகளுக்குரிய பொது பலன்கள், அதே மாதிரி அந்த ராசிக்குரிய நிவர்த்திகள், இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நன்றி. இப்போ நம்ம இந்த மாதம் ஆகஸ்ட்டுக்குரிய பலன்களை பார்க்கலாம். முதல்ல கிரகச்சாரம் எப்படி இருக்குனாக்கா, முதல்ல நமக்கு ஆரம்பிக்கும் பொழுது ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால நமக்கு சூரியன் கடகத்திலேயே இருக்கார், புதனோட சேர்ந்து இருக்கார், குருவும் அங்கேயே இருக்கார். செவ்வாய் 12ஆம் இடத்துக்கு 4ஆம் தேதி வந்துடுறார். புதன் 6ஆம் தேதி நமக்கு கடகத்துக்கு வந்துடுறார். கேது சிம்மத்திலேயே இருக்கார். அதே மாதிரி சுக்கிரன் நீச்சமாகி நமக்கு கன்னிக்கு வந்துடுறார். உங்களுக்கு சனீஸ்வரர் வக்கரமாக மீனத்தில் இருக்கார். அதே மாதிரி ராகு கும்பத்தில் இருக்கார். இதுதான் நம்மளுடைய கிரகச்சாரம் ஃபஸ்ட் ஹாஃபுக்கு. செகண்ட் ஹாஃப் நமக்கு 18ஆம் தேதியிலேருந்து பார்த்தோம்னாக்கா சூரியன் இங்கே வந்துடுறார், சிம்மத்துக்கு வந்துடுறார். கொஞ்ச நாள்லேயே 23ஆம் தேதி வாக்கில் புதன் சிம்மத்துக்கு வந்துடுறார். அதே மாதிரி சுக்கிரன் கன்னியிலேருந்து துலாத்துக்கு மாறுவார் 3ஆம் தேதி செப்டம்பர். அது வரைக்கும் அதுக்குள்ளே நமக்கு மாதம் முடிஞ்சிடும். 3ஆம் தேதி செப்டம்பர் தான் அவர் மாறுறாரு. குரு அங்கேயே இருக்கார், செவ்வாய் அங்கேயே இருக்கார், சனீஸ்வரர் அங்கேயே இருக்கார், அதே மாதிரி ராகுவும் அங்கேயே இருக்கார். மாற்றங்கள் இதில் தான். கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம். இப்போ நமக்கு 18ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் சூரிய பகவான், ஜீவகாரகனான சூரிய பகவான் உங்கள் ராசிலேயே இருக்க போகிறார். கூடவே சேர்ந்து குரு கடகராசிலேயே இருக்கார். அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். புதனும் சேர்ந்துக்க போகிறார் நமக்கு 6ஆம் தேதியிலேருந்து. ஸோ அதனால் இப்போ இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பேசிக்காக நம்மளோட ஹெல்த்தை பெட்டர் பண்ணிக்கிறதுக்குரிய ஒரு காலம். அதுவும் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் நம்மளோட ஹெல்த்தை பெட்டர் பண்ணிக்கக்கூடிய ஒரு காலம். அதே மாதிரி குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எல்லாம் நம்ம சரி பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு காலமாக இருக்கும். சுக்கிரனும் நமக்கு 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். சுக்கிரன் நமக்கு சப்போர்ட்டிவ் பிளானட். அவர் 3ஆம் இடத்துக்கு 2ஆம் தேதியே போயிடுறார். அப்படிங்கும்போது அவர் நீச்சமாகக்கூடிய காலம் நமக்கு சித்திரை நட்சத்திரத்தை தொடர வரைக்கும் நமக்கு ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் இருக்குது. அது வரைக்கும் இருக்கக்கூடிய டயத்தில் நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் நிறைய இருக்கும். எஸ்பெஷலி நமக்கு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீட்டில் இருக்கிற பொருட்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இல்லை வீடு மாறுவது, ஆஃபீஸ் மாறுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நிறையவே இருக்குது. சனீஸ்வரர் வக்கரமாக இருந்து நமக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது நம்ம ஆல்ரெடி அதை பற்றி பெருசாகவே பேசிட்டோம். இருந்தாலும் இந்த மாதம் 8ஆம் இடத்துக்குரிய பலனும் உங்களுக்கு, அதே மாதிரி 7ஆம் இடத்துக்குரிய பலனையும் சேர்த்து தருவார். ரேவதி 2ஆம் பாதத்தில் வக்கரமாக இருக்கிறதுனால கல்யாணம் ஆகாத நபர்களுக்கெல்லாம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 7 கூடையவரே சனீஸ்வரர் தான். அப்படிங்கும்போது அந்த அமைப்பு நல்லா இருக்குது. குரு பார்வை இருக்குது. குடும்பஸ்தானாதிபதியான சூரியனும் சேர்ந்து இருக்காருங்கிறதுனால இந்த 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் உங்களுக்கு யோகக்காரகனான செவ்வாய் 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 12ஆம் இடத்துக்கு வர்றாருங்கும்போது நமக்கு அவர் தான் 5 குடையவரும். 5 குடையவரும் அவர் தான் 7 குடையவர். 7ஆம் இடத்தையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறார். சனீஸ்வரர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறார். 12லேயே போய் நமக்கு இவரும் உட்காந்துருக்கார், செவ்வாயும் உட்காந்துருக்கார். புதன் கூடவே இருக்கிறதுனால ஃபாரினில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஃபாரினில் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். மேஜராக மறைமுகமான எதிர்ப்புகள் நிறைய இருக்கும். அதை கவனித்து பார்த்துக்கணும். அதே மாதிரி தந்தையினுடைய ஆரோக்கியத்தை கவனித்து பார்த்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான விஷயங்கள் நம்ம டீல் பண்ணுறோன்னா அதுக்குரிய விஷயங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக யோசித்து வைங்க. எஸ்பெஷலி காசு சமாச்சாரத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக யோசித்து வைங்க. அதே மாதிரி ஒரு சோர்ஸ் இல்லைன்னா 2 சோர்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னாக்கா நமக்கு 9ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கிறதுனால இதில் சில குளறுபடிகள் நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நிறைய இருக்குது. அவர் 8ஆம் இடத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறார் நிறைய. அப்படிங்கிறதுனால மறைமுகமான எதிர்ப்புகள் நமக்கு நிறைய வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே மாதிரி நமக்கு கிடைக்க வேண்டிய இன்சூரன்ஸ் பைசா, இன்வெஸ்டர் பைசா, பார்ட்னர்கிட்டேருந்து வர வேண்டிய பைசா, இதிலெல்லாம் சில தடைகள்
எல்லாம் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் நிறைய இருக்குது. குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எஸ்பெஷலி லைஃப் பார்ட்னர் சம்பந்தப்பட்ட குடும்ப விஷயங்களை வந்து நம்ம வந்து சரிபார்த்து செய்ய வேண்டிய ஒரு சூழலும் இந்த டைம் பீரியடில் இருக்கும். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து மேஜராக பார்க்க வேண்டிய விஷயங்கள் கடகராசிக்கு 18ஆம் தேதி வரைக்கும். 18ஆம் தேதிக்கு அப்புறமாக பார்க்கும்போது நமக்கு வந்து சூரியனும் புதனும் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. 2ஆம் இடத்துக்கு போயிடுறாருங்கும்போது நமக்கு வந்து குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் மேஜராக பார்க்க வேண்டியது. அதுவும் வந்து அந்த ஒரு 13 நாள், 18லேருந்து ஒரு 13 நாள் வச்சுக்கோங்க. அது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு காலங்கள் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஃபினான்ஷியல் ஃப்ளோ டைட்டாக இருக்கும், சூழல்கள் டைட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய சகோதர சகோதரிகளுடைய ஆரோக்கியம், அது சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நமக்கு வந்து கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். பாசிட்டிவான விஷயங்கள், சுப செலவுகள், எஸ்பெஷலி நமக்கு வந்து கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்குது இந்த டைம் பீரியடில். அது ஒரு விஷயம். அதே மாதிரி ஃபாரினில் போய் படிக்கணும், செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இந்த டைம் பீரியடில் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ பொதுவாக கடகராசி அன்பர்களுக்கு நிவர்த்தி என்ன? நிவர்த்தி அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு வந்து மெயினாக வந்து கருமாரி அம்மன் அவங்கள வந்து வழிபடுவது, சனிக்கிழமை அன்றும் வெள்ளிக்கிழமை அன்றும் கருமாரி அம்மனை போய் வழிபட்டு வருவது, அங்கே விளக்கேற்றிட்டு வர்றது, அந்த கோயிலில் தரிசனம் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு 3/4 மணி நேரம் அங்கே உட்காந்துட்டு வேண்டிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நன்றாக நடக்கும். நன்றி. Oh